உதயநிதி சனாதன தர்மத்தை அழிக்கணும்னா முதல்ல உங்க அம்மா நெத்தியில வச்சிருக்கக்கூடிய பொட்டை அழிங்க. ஏன்னா அதுவும் சனாதன தர்மம் தான். உங்க அம்மா தினம் தினம் கோயிலுக்கு போறாங்கல்ல, அந்த கோயிலுக்கு போக விடாம தடுங்க. அதுவும் சனாதன தர்மம் தான். உங்க மச்சா சபரீசன் சத்ரு சம்ஹார யாகத்தை திருச்செந்தூர் கோவில்ல எல்லா பப்ளிக்கையும் காத்திருக்க வச்சு நடத்தினார் இல்ல, அதுவும் சனாதன தர்மம் தான். உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்கும் பொழுது சனாதன தர்மத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி பதவியேற்கிறாரு. அந்த திமுகக்கு இருக்கக்கூடிய புத்தியை இந்துக்களை இழிவுபடுத்துறது தான். ஆனா தாவேக அரசாங்கம் மதசார்பற்ற அரசாங்கம், எல்லா மதத்திற்கான அரசாங்கமாக இருந்துச்சுன்னா தமிழகத்தினுடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் ஒரு கிறிஸ்தவராக இல்லாம ஒரு பொதுவான மனிதராக இருந்திருந்தாருன்னா உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்துல சனாதன தர்மத்தை வேற இருக்கணும்னு என்ன சொல்லக்கூடிய வார்த்தைகளை அவை குறிப்பில இருந்து நீக்கி இருக்கணும். அதை ஏன் தாவேகாவினுடைய சபாநாயகர் அதை பண்ண கிடையாது. அப்ப தாவேகாவினுடைய சபாநாயகருக்கும் உதயநிதி ஸ்டாலின் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கு உடன்படுறாரா? இது ஒரு கேள்வியாக இருக்கு. இந்த தத்தி உதயநிதி ஸ்டாலின் 2023 இதே மாதிரி பேசி சனாதன தர்மத்தை டெங்கு மலையாளிய கூட ஒப்பிட்டு கேவலமா பேசினதுனால பெங்களூர்ல இருக்கக்கூடிய நீதிமன்றத்துல வழக்கு பதிவு செய்து கேஸ் நடந்துச்சு. 2024 வருஷம் ஜூன் மாசம் 1 லட்சம் ரூபாய் சூரிட்டி கொடுத்துட்டு தான் பெயில இருக்கக்கூடிய ஒரு அக்யூஸ்ட் தான் இந்த உதயநிதி ஸ்டாலின். அன்றைக்கும் இதே சனாதன தர்மத்தை வேறு இருப்பன்னு தான் சொன்னாரு. இன்னைக்கும் சனாதன தர்மத்தை ஒழிப்புன்னு சொல்லி இந்துக்களோட நம்பிக்கையை புண்படுத்திக்கிட்டு இருக்காரு. உதயநிதி சனாதன தர்மத்தை அழிக்கணும்னா முதல்ல உங்க அம்மா நெத்தியில வச்சிருக்கக்கூடிய பொட்டை அழிங்க. ஏன்னா அதுவும் சனாதன தர்மம் தான். உங்க அம்மா தினம் தினம் கோயிலுக்கு போறாங்கல்ல, அந்த கோயிலுக்கு போக விடாம தடுங்க. அதுவும் சனாதன தர்மம் தான். உங்க மச்சா சபரீசன் சத்ரு சம்ஹார யாகத்தை திருச்செந்தூர் கோவில்ல எல்லா பப்ளிக்கையும் காத்திருக்க வச்சு நடத்தினார் இல்ல, அதுவும் சனாதன தர்மம் தான். இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் சனாதன தர்மத்தை வேற இருக்கலாம் உதயநிதினு நான் சொல்லிக்கிறோம். அதே மாதிரி பெங்களூர் நீதிமன்றம் இதை தலையிட்டு அவருக்கு அந்த பெயில ரத்து பண்ணணும். ஏன்னா எந்த குற்றத்துக்காக அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டதோ அதே குற்றத்தை மீண்டும் மீண்டும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே போல தாவேக்கா இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் அவை குறிப்புல இருந்து இந்த வார்த்தைகளை நீக்கணும்னு கேட்டுக்கிறோம். நீங்க மதசார்பற்ற நிலையில இருக்கணும்னு நாங்க உங்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறோம்.